திமுகவின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக கோவை சென்றடைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று செய்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா, மக்களவைத் தேர்தலின் வெற்றிக்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்று திமுக சார்பில் முப்பெரும் விழா கோவை கொடிஷா மைதானத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த விழாவில் காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர்களும் விழாவில் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் திமுகவின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை சென்றடைந்தார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி கொடிஷா மைதானத்தில் ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் நினைக்கிறது கற்பனைன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, அது திமுகனுடைய கோட்டை தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்புறம் நாங்கள் என்ன பதில் சொல்றது அதுக்கு? ராமநாதபுரம் அருகே விசைப்படகு கவிழ்ந்த விபத்தில் 2 மீனவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மேற்குவாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான மீனவர்கள் விசைப்படகுகளில் நேற்று மீன்பிடிக்க சென்றிருக்கின்றனர். ஒரு விசைப்படகில் 5 மீனவர்கள் சென்ற நிலையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகின் அடிப்பகுதியில் ஓட்டை விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விசைப்படகு சேதமடைந்து முழுவதும் கடலில் மூழ்கியது. இதிலிருந்த 5 மீனவர்களும் உயிரை காத்துக் கொள்வதற்காக கடலில் குதித்திருக்கின்றனர். இதில் 2 மீனவர்கள் அருகிலிருந்த படகில் ஏறி உயிர் பிழைத்திருக்கின்றனர். இதனையடுத்து மாயமான மீனவர்களை சக மீனவர்கள் தேடி வந்த நிலையில் ஆரோக்கியம், பரகத்துல்லா ஆகிய 2 மீனவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் மாயமான கலீல் முகமது என்ற மீனவரை தேடி வருகின்றனர். 3 மாத தடைக்காலம் முடிந்த பிறகு நேற்று இரவு மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களுக்கிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி. அன்புமணி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா வேட்பாளர்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி. அன்புமணி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சி. அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசையும் தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட சி. அன்புமணி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016இல் பாமக தனித்து போட்டியிட்ட போது சி. அன்புமணி சுமார் 41,428 வாக்குகளை பெற்றிருந்தார். பதிவான மொத்த வாக்குகளில் இது 23.19% என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட உள்ள 575 வாக்குப்பதிவு இயந்திரங்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர்.